கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு இருந்தேங்க இந்த பேன்பஸ் சீஸ் கேக் வந்துட்டு செய்யணும்னு. எனக்கு ஒரு வழியாக கையில் பிட்டு எழுதிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி வருதோ என்னவோன்னு தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட். நிறைய ரெசிபி பார்த்தேன். அதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு குறைக்கவோ கூட்டவோ செய்யணுமோ எல்லாமே இதிலையே ட்ரையல் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்ன பண்ணினாலும் அது பெர்ஃபெக்டாக தான் வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது கூடால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். எக்லெஸ் வெர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்துட்டு எக்லெஸ் சுத்தமாகவே வராது எதுலேயுமே. அதனால் எக்கு போட்டே ட்ரை பண்ணலான்ட்டு முட்டையுமே போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து போட்டு பிளெண்ட் பண்ண வேண்டியதான். ஸ்வீட்க்கு வந்துட்டு நான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இது 1/4 கப் இருக்குது. ஆனால் இது பத்தாது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் இல்லைன்னா கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓவர் பீட் பண்ணாதீங்க. இந்த கேக்கு கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரியானவே. ஏன்னா வந்து டிசைனாக தான் இருப்பான். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு பார்ச்மெண்ட் பேப்பரை உள்ளே வச்சா போதும். நார்மல் கேக்கு கட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கவே வேண்டாம். நானும் இந்த டின்லேயே பேட்டர் போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சே பார்த்தா இல்லை. அதனால் இன்னொரு டின்லேயும் மறுபடியும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் ஊற்றுனா கீழே போய் கிடக்கு. கொஞ்சோண்டு தான் வந்துச்சு. அதை பேக் பண்ணி எடுக்கும்போது கரைஞ்சே போச்சு. நான் அப்புறம் அதை யூஸ் பண்ணவும் இல்லை. இனிமேல் இந்த 2 டின்னையுமே ஓவன் இல்லை ஓடிஜியில் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு இதை வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு ஓடிஜியில் 230 நினைக்கிற டெம்பரேச்சர் அவ்வளோதான் வைக்க முடியும். அதில் வச்சு நல்லா பேக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறின அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க. அந்த டாப்பில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறம் நீங்கள் எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். இது கரிஞ்சி போன கேக்குன்னு பேர்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க. பேன்பஸ் சீஸ் கேக் தான் இதோட பேரே. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பட் கட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்க. ஏன்னா இன்னொன்று என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சா, அதனால் இன்னுமே ஹாப்பியாக இருந்தேன். இதை கட் பண்ணும்போது நான் அந்த கத்தியை வந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இன்னுமே சூப்பராக அந்த ஸ்லைஸ் எல்லாமே நீட்டாக வரும். சீஸ் கேக் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு சில ரெசிபி மாதிரி இது ஃபெயிலெல்லாம் ஆகாது, சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா?